அண்ணாமலை சொன்னது நடந்தே விட்டது. இனிதான் திமுக ஆட்டம் காணப் போகிறது. எதிர்பார்த்த நாள். தமிழக அரசியல் சூழ்நிலை பரபரப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருப்பது மிக முக்கியமான அரசியல் முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. வரவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு திமுக தலைமையிலான தற்போதைய ஆட்சிக்கு எதிராக வலுவான மாற்று அரசியல் அணியை உருவாக்க வேண்டும் என்ற தேவை அதிகரித்துள்ள நிலையில் இந்த இணைப்பு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு புதிய உற்சாகத்தையும் பலத்தையும் அளிப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். இதனைத் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ள அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை மனமார்ந்த வரவேற்புடன் வாழ்த்தியிருக்கிறார். திமுகவின் குடும்ப அரசியல், அதிகார மையப்படுத்துதல் மற்றும் மக்களுக்கு எதிரான நிர்வாக முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருப்பதாக அவர் வலியுறுத்தியிருக்கிறார். ஜெயலலிதா தலைமையில் தமிழகம் கண்ட நல்லாட்சி, வளர்ச்சி மற்றும் மக்கள் நல திட்டங்களை மீண்டும் உருவாக்கவே தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியுடன் செயல்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக அரசியல் வேறுபாடுகள் காரணமாக பிரிந்திருந்த கட்சிகள் இப்போது மக்கள் நலன் மற்றும் தமிழகத்தின் எதிர்காலம் என்ற ஒரே இலக்கை முன்வைத்து ஒன்றிணைவது தேசிய ஜனநாயக கூட்டணியின் அரசியல் முதிர்ச்சியையும் பரந்த பார்வையையும் காட்டுகிறது. டிடிவி தினகரனும் மக்கள் விரும்பும் நிலையான நல்லாட்சியை தமிழகத்தில் உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இந்த இணைப்பு திமுக ஆட்சிக்கு எதிரான வாக்குகளை ஒருங்கிணைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியை ஒரு வலுவான, நம்பகமான மாற்றாக மக்கள் முன் நிறுத்தும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. மொத்தத்தில் தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் இந்த கூட்டணி விரிவாக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு புதிய வலு சேர்க்கையாகவும் தமிழக அரசியலில் முக்கிய திருப்பு முனையாகவும் அமையலாம் என்ற எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. தமிழக அரசியலில் சமீப காலமாக நிலவி வந்த குழப்பங்களுக்கும் பிளவுகளுக்கும் மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் இந்த புதிய வெற்றி கூட்டணி உருவாக காரணமாக அமைந்தது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு இடையிலான அரசியல் புரிதலும் நம்பிக்கையும் என கூறலாம். கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் தனிப்பட்ட அரசியல் ஈகோக்களை ஒதுக்கி வைத்து திமுக ஆட்சிக்கு மாற்றாக ஒரு வலுவான அணியை உருவாக்க வேண்டும் என்ற ஒரே இலக்கில் இருவரும் இணைந்ததே இந்த கூட்டணியின் அடித்தளமாக அமைந்துள்ளது. அண்ணாமலை தமிழக அரசியலில் நேரடி பேச்சு, உறுதியான நிலைப்பாடு மற்றும் ஊழல் எதிர்ப்பு அரசியல் மூலம் தனித்த அடையாளத்தை உருவாக்கியவர். அதே நேரத்தில் டிடிவி தினகரன் ஜெயலலிதா பாரம்பரிய அரசியலையும் அடித்தள தொண்டர் வலையையும் கொண்ட தலைவராக அறியப்படுகிறார். இந்த இரண்டு அரசியல் பாணிகளும் ஒன்றோடு ஒன்று இணைந்த போது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு புதிய சக்தி கிடைத்திருக்கிறது. குறிப்பாக கடந்த கால விமர்சனங்களையும் கடுமையான கருத்து மோதல்களையும் பின்தள்ளி வைத்து எதிர்கால அரசியல் நலனுக்காக இருவரும் காட்டிய முதிர்ச்சியே இந்த வெற்றி கூட்டணிக்கு முக்கிய காரணமாகவும் பார்க்கப்படுகிறது.